என்ன பயந்துட்டியா? என்னாச்சு? ஒண்ணு இல்ல, உன்னை பார்க்கணும் போல தோணுச்சு, அதான் கூப்பிட்டேன். ஏன் கௌசல்யா அங்கேயே நிக்கிற? வா வந்தீங்க, உட்கார். உட்கார். சரி பரவாயில்ல. கௌசல்யா, இந்த புடவையில நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? ஒரு அழகு தேவதையே எனக்கு மனைவியா வரப்போறத நினைச்சா எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? கௌசல்யா, I love you. ஐயோ, என்னாச்சு? விரல்ல இருந்து ரத்தம் வருது. என்ன பண்ண கௌசல்யா? அது ஒண்ணு இல்ல. ஐயோ, அது ஒண்ணு இல்ல. விடுங்க. ஐயோ, விடுங்க. நான் சொல்றேன்ல, ப்ளீஸ். அருண், விடுங்க. கையை விடுங்க, ப்ளீஸ். கையை விடுங்க. தம்பி, கௌசல்யா காலையில இந்த லெட்டரை என்கிட்ட கொடுத்துட்டு போச்சு. பெரியவங்க இருந்தனால கொடுக்க முடியல. இந்தாங்க தம்பி லெட்டர். ரொம்ப நன்றிங்க. கௌசல்யா பாத்தீங்களா? சொல்றேன். என் லெட்டர். பாசமுள்ள கவிதாவுக்கு இந்த லெட்டர் உன் கைக்கு கிடைக்கும் போது நான் சிங்கப்பூர்ல இருப்பேன். எங்க காதலை எடுத்து சொல்லி அப்பா அம்மா கிட்ட சம்மதம் வாங்கத்தான் நானும் சிங்கப்பூர் போறேன். கண்டிப்பா 10 நாள்ல நல்ல செய்தியோட திரும்பி வருவேன். வந்தது நான் உனக்கு ஃபோன் பண்றேன். பாசத்துடன் கௌசல்யா. ஆமா அன்பு, அன்னைக்கு கோயம்புத்தூருக்கு கவிதா வந்திருந்தாங்களா? வந்தாங்க. இந்த தடவையும் என்னால் அவங்கள பார்க்க முடியாம போயிடுச்சு. லவர்ஸ் டே ஜாலியாக கொண்டாடலாம் நினச்சி உங்கள் ஆள் வந்திருப்பாங்க. டேய் சாரிடா, என்னால் உங்கள் 2 பேர் சந்தோஷமும் கெட்டு போச்சுல்ல? சேச்சே, அப்படிலாம் ஒன்றுடா. உனக்கு உடம்பு குணமாக தவிர எனக்கு வேற எந்த சந்தோஷமும் இல்லை. சரி பார், எனக்கு டைம் ஆச்சு ஆஃபீஸ்க்கு, நான் கிளம்புறேன். அன்பு, நம்ம 2 பேரோட கல்யாணத்தையும் ஒரே நாள்ல ஒரே மேடையில தான் நடத்துறோம். அதை விடுறா, முதல்ல உன் உடம்பு குணமாகட்டும். என்னடா அதை விடுறான்னு அவ்வளவு ஈஸியா சொல்ற? டேய், நீ இல்லைன்னா உன் கவிதா இல்லை, உன் கவிதா இல்லைன்னா என் கௌசல்யா இல்லை, என் கௌசல்யா இல்லைன்னா நானே இல்லடா. என்னங்க இது? கௌசல்யா 10 நாள் கழிச்சு தான் வருவேன்னு லெட்டர்ல எழுதியிருக்கா. அது வரைக்கும் எப்படிங்க என்னால இந்த வீட்டுல இருக்க முடியும்? இந்த வீட்டுல இருக்கிற எல்லாரும் என் மேல வச்சிருக்கிற அன்பு பாசத்தை பார்க்கும்போது எந்த நேரத்துல என்ன நடக்குமோன்னு என் மனசு தவிக்குதுங்க. நான் வேற திருச்சியில இருக்கிற கௌசல்யாவை பார்த்துட்டு 2 நாள்ல திரும்பி வந்துட்டேன்னு அப்பா அம்மா கிட்ட போய் சொல்லிட்டு வந்திருக்கேன். இப்ப 2 நாள் முடிஞ்சு போச்சு. வீட்டுக்கு போல நான் எப்படி? எங்க அப்பா சும்மாவே இருக்க மாட்டாரு. பொண்ணை காணோன்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாருன்னா பிரச்சனை பெருசாயிடுங்க. என்னங்க பேசாம இருக்கீங்க? எனக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. உன்னை இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை நிக்க வச்சதுக்காக என்ன மன்னிச்சிரு கவிதா. ஐயோ, என்னங்க நீங்க? பூவோட சேர்ந்து நாரும் மணக்கும்னு சொல்ற மாதிரி நான் உங்க கூட சேர்ந்து ஒரு ஜீவன் உயிர் பழிக்கிறதுக்கு காரணமா இருந்திருக்கேன்னு நினைக்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இன்னும் 10 நாள் கழிச்சு கௌசல்யா வந்து என் முன்னாடி டானே நிப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு நிறைய இருக்கு. ஆனா ஆனா அதுக்குள்ள என் அப்பா அம்மாவால எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு தான் நான் ஒரு தடவை வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன்னு சொல்றேன். கௌசல்யா சொல்றதுல நியாயம் இருக்கு. ஒரு வயசுக்கு வந்த பொண்ணை தனியா விட்டு எந்த தாய் தகப்பன் தான் சும்மா இருப்பாங்க? நீ சும்மா இருப்பியா? இதுக்கு தான் ஒரு பொன் குழந்தையை பெற்றிருந்தா உனக்கு அருமை தெரியும். நான் எவ்வளவோ முறை கேட்டேன், நீ தான் வேணான்ட்ட. சரி, அதை விட நம்ம பிரச்சனை நம்ம பேசிக்கலாம். நீ கிளம்புமா கௌசல். சார், மீட்டருக்கு மேலே எக்ஸ்ட்ரா போட்டு கொடுங்க சார். நிறையா இனிமேல் கேஸில் ஓட்டு வண்டியா, பெட்ரோலில் ஓட்டாத. அடேங்கப்பா, எவ்வளோ பெரிய வீடுடா! 2 கிரவுண்டில் கட்டிருப்பான் போல இருக்க. கர்த்தரே, இதை காப்பாத்திடாப்பா. அடியே,
நல்லா பாத்துக்க, இது நம்ம வீடுடி. நம்ம பொண்ணுக்கு மட்டும் புகுந்த வீடு இல்ல, நமக்கும் புகுந்த வீடு தான். என்ன சொல்றீங்க? வலது காலை எடுத்து வச்சு வாடி. அப்பா அம்மா நீங்க என்னம்மா ஆச்சரியப்படுற? பேப்பர்ல மாப்பிள்ளை போட்டோ உன் போட்டோ பார்த்தோம், நான் இங்க வந்து இறங்கிட்டோம். நீ இந்த அருண் பையனை விரும்புறத எங்களை விட்டுடு, இந்த ஊருக்கே தெரியற மாதிரி பண்ண பாரு. அதுதான் உன் புத்திசாலித்தனம். ஐ ரியலி அப்ரிஷியேட் தட். அப்பா கௌசல்யா, பண்ணையா யாருமா இவங்க? யார்கிட்ட பேசிட்டு இருக்க? அது வந்து என் அப்பா அம்மா, அது என் தங்கச்சி. ஹலோ மிஸ்டர் மணி, ஷீ இஸ் மை வைஃப் லில்லி அலைஸ் லல்லி. ஷீ இஸ் மை செகண்ட் டாட்டர். மூணாவதுக்கு ட்ரை பண்ண, ஒர்க் அவுட் ஆகல. உங்களுக்கும் அதே பிரச்சனை தானே? உலகம் பூரா தான் பிரச்சனை. glad to see you. வாங்க உள்ள வாங்க. இஷ்யூ பிரச்சனை தான். தள்ளி போம்மா. அப்பா நம்ம வீடு ஆயிடுச்சு. அம்மா மாப்ளே மாப்ளே மாப்ளே, ஹலோ மாப்ளே. நீங்க? நான் தான் கௌசல்யோட ஃபாதர் மிஸ்டர் மணி. ஹலோ, how did you? God bless you. வாங்க வாங்க உட்காருங்க. Yes, thank you. உங்க முட்டியோ, I'm sorry. என்னாச்சு மாமா? உங்களுக்கு இப்படி ஆயி போயிடுச்சுன்னு உடம்பு பதறி போயிடுச்சு மாப்ள. ஐயோ மாமா, எனக்கு ஒன்றும் ஆகல, நான் நல்லா தான் இருக்கேன். இதெல்லாம் நல்லா இருக்கிறதுக்கு அர்த்தமா? மாமா, நீங்க சிங்கப்பூர்ல இருக்கிறதா? சிங்கப்பூரா? சிங்கப்பூர்னா சிங்கப்பூர் சின்ன ஊரு. ஓ, எப்போ உங்க உடம்பு இப்படி ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டணும், குடும்பத்தோட கிளம்பி வந்துட்டேன். உங்க உடம்பு குணமானவன தான் இந்த வீட்டை விட்டு வெளியே போறதா முடிவு பண்ணிட்டேன். அப்போ எனக்கு உடம்பு குணமாயிடுச்சுன்னா கௌசல்யா கூட்டு போயிடுவீங்களா? நான் அவ்வளவு சீக்கிரம் போயிடுவேனா? உங்களுக்கும் கௌசல்யாக்கு கல்யாணம் பண்ணி அந்த கண்கொள்ளா காட்சி பார்த்துட்டு அப்புறம் போலாமா போகலாமான்னு முடிவு பண்ணுவேன். அப்பாடா, மாப்பிள்ளையோட பேசணும் தான் நிம்மதியா இருக்கு. அப்பா, நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்காது. வீணா மனக்கோட்டை கட்டாதீங்க. நீ என்னம்மா மனக்கோட்டை காதல் கோட்டைன்னு சினிமா பேர்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க? அப்பா, தயவு செஞ்சு அம்மாவையும் தங்கச்சி கூட்டிட்டு வீட்டுக்கு போங்க. நான் என்ன நடந்ததுன்னு அப்புறமா வந்து சொல்றேன். ஐயே, நீ ஒன்னும் சொல்ல வேணாம். கடவுள் நமக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கான், அதை நான் மிஸ் பண்ண தயாரா இல்லை. வேணாப்பா, தப்பு கணக்கு போடாதீங்க. இன்னும் 10 நாளுக்கு அப்புறம் நீங்க சிங்கப்பூர்ல இருந்து வரலங்கிறதும் நான் கௌசல்யா இல்லைங்கிறதும் எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடும். தயவு செஞ்சு போயிடுங்கப்பா. தெரியாதுமா, தெரிய விட மாட்டேன். நீ தான் இந்த வீட்டு மருமகன், நான் எப்பயோ டிசைட் பண்ணிட்டேன். நான் ஆசைப்படுறது நடக்கிற வரைக்கும் நீ இல்லம்மா. அந்த பரமபிதாவே வந்து சொன்னா கூட இந்த வீட்டை விட்டு காலி பண்றதா நான் இல்ல. அண்ணா, அண்ணா. ஏம்மா, என்னாச்சு? நீ மட்டும் தனியா வந்திருக்க? என்னம்மா ப்ராப்ளம்? என்னண்ணா அது? என்னம்மா இது? என்ன இது? அருணோட போட்டோ போட்டு கவிதாவோட போட்டோ போட்டு 2 பேரும் கல்யாணம் படிக்க போறதா எழுதிருக்காங்க. ஆமாம்மா, அது அவங்க 2 பேரும் லவ் பண்றது எனக்கு மட்டும் தான் தெரியும் நினைச்சேன். கடைசியில் அது வந்து பாக்யா வரைக்கும் வந்திருக்கு. எல்லா பத்திரிக்கையில வந்திருக்கு. அதுல என்னம்மா தப்பு? அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க, அதான் போட்டோ அதுல வந்திருக்கு. என்ன என்கிட்டயே போய் சொல்ற? கவிதா உங்களை லவ் பண்றதா முத என்கிட்ட தான் சொன்னாங்க. இப்பவாவது சொல்லனா என்ன நடந்துச்சு? எந்த பிரச்சனை வந்தாலும் கவிதாவை நீதான் கல்யாணம் பண்ணிக்கணும். சத்தியம் சத்தியம் பண்ணுனா. ஏய், மரியாதை செயினை கழட்டு. ஏய், எவனாவது பக்கத்துல வந்தீங்க அவனை சொருகிக்குவேன். மரியாதையா கழட்டி. அண்ணே, என்ன பாருங்கண்ணே. ஏய், கடைசி மரியாதை சொல்ற, செயினை கழட்டு. ஏய், எவனாவது வந்தீங்க சொருகிடுவேன், ஜாக்கிரதை. அட பரதேசிகளா, நீங்க எல்லாம் ஆம்பளைங்களாடா? ரோட்ல ஒரு பொண்ணோட செயின் அத்துக்கிட்டு இருக்கான், வேடிக்கை பாக்குறீங்களா? வேடிக்கை. இவங்க கிட்ட என்ன பேச்சு? நீங்க போய் காப்பாத்துங்க, நான் ஸ்டில் எடுத்து எல்லாத்தையும் பேப்பர்ல கொடுத்துறேன். கரெக்ட். இந்த வந்து உங்க சமோசா செய்யுங்க. மரியாதை